இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிபி கிளாஸஸ்க்கு வந்து ஹால் டிக்கெட் இஷ்யூஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சென்டர்ஸ் வந்து சென்டர்ஸ் மாத்துறேன்னு கிளைம் பண்ணுறேன்லாம் நிறைய சென்டர்ஸ்காரங்க போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து இந்த பிரச்சனை வந்து வராமல் நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருந்தோம். என்ன சொல்யூஷன் அப்படின்னா, பையன் அட்மிஷன் போடும்போதே வந்து என்ஐசியோட வெல்கம் லெட்டரை நம்மளே பிரிண்ட் போட்டு கையில் கொடுத்துருவோம். இதுதான் என்ஐசிக்கு ஆன்லைனில் கட்டின ஃபீஸு, இவங்க உங்களுக்கு புக் அனுப்புறதுக்கு இந்த மெயில் ஐடி, நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை எதுக்கு நீங்கள் இன்வால்வ் ஆகி அட்மிஷன் போட்டு தரீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் வந்து ஒரு கோச்சிங் சென்டர், எங்கள் இதில் நாங்கள் வந்து பசங்களுக்கு வந்து என்ஐஓஎஸ் கோச்சிங் கொடுக்குறோம். ஹோம் ஸ்கூலிங்கில் ஐஜிசிஎஸ்சி, என்ஐஓஎஸ் இந்த ரெண்டோடைய கோர் எக்ஸ்டென்ஷன். ஓகே, அட்வான்ஸ் சப்சிடரி, அட்வான்ஸ் லெவல், அதே மாதிரி ஆர்டினரி லெவல், இதிலலாம் நம்ம வந்து அட்மிஷன் போட்டு நம்ம வந்து கோச்சிங் கொடுக்குறோம். புக்ஸ் வந்து நீங்கள் வந்து அமேசான்லேயே வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்டையும் வாங்கிக்கலாம். எங்ககிட்ட முக்கியமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஐஓஎஸ் 10th ஒரு 5 சப்ஜெக்ட், 12th ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து என்னால் லெக்சர் லைவும் கொடுக்க முடியும், 1-to-1 கிளாஸும் கொடுக்க முடியும், குரூப் கிளாஸும் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் சிம்பிளிஃபைடு எளிமையான நோட்ஸும் என்னால் கொடுக்க முடியும். என்னுடைய நோட்ஸை நீங்கள் கூட 5000 கட்டி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சென்டருக்கு வந்து பாருங்கள். அதுவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்ஏ ஒழுங்காக சம் பண்ண மாட்டாங்க, ரெக்கார்டு எழுத மாட்டாங்க. பிசிபி கிளாஸஸ் போனால் அங்கே 40% ஃபார்மேட் அசஸ்மெண்ட் வரும். அது தெரியும், அது வந்து எப்போ போகணும்னு தெரிய மாட்டுது. அந்த சென்டருக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டரை பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்காமல் நீங்களே ஒரு ஸ்டடி சென்டர் சூஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் பிசிபி கிளாஸ் சரியில்லைன்னு சொல்கிறீங்க. நீங்களே அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு முதலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலில் பிசிபி கிளாஸ் நடக்கிற சென்டருக்கு முதல்ல போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டரை எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் ஆன்லைனில் அட்மிஷன் போட்டு தரோம். அப்போ இந்த பிரச்சனை இனிமேல் நெக்ஸ்ட் இயர்லேருந்து எங்கள்கிட்ட அட்மிஷன் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிசிபி இஷ்யூஸ் வரவே வராது. வருமுன் காப்பதே சிறந்தது. அதனால் பிசிபி கிளாஸஸோடைய இந்த பிரச்சனையை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ